ஹாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி. நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டான கல்யாண வீட்டு ஸ்டைலில் மாங்காய் ஊறுகாய் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. 10 நிமிஷத்தில் ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் வந்து 2 மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் மாங்காய்னா 1 எடுத்துக்கலாம். அதிகம் புளிப்பில்லாத மாங்காய் எடுத்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக. இப்போ இந்த கட் பண்ண மாங்காய் வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா இது 1 கப் அளவுக்கு வந்து மாங்காய் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூனுங்கிறது வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ இது கூட மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா வந்து வறுத்து அரைக்க போகிறோம். பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிதமான ஹீட்டில் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த கடுகு வெந்தயம் இதோட 2 கலருமே நல்லா சேஞ்ச் ஆகி வரும். கடுகு வந்து ஒழுங்காக வறுபடலை அப்படின்னா ஊறுகாய் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கடுகை வந்து பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கூல் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பவுட்ரு ஃபார்மை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுடருமே நம்ம இந்த மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பொடி அதுக்கப்புறம் வத்தத்தூள் உப்பு எல்லாமே ஒன்று போல் கலந்து வரணும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வந்து அப்படியே வச்சிடலாம். இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி சின்னதாக தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா எந்த எண்ணெய்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இலைகளும் நல்லா ஃப்ரை ஆயிடணும். நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டு வரும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பு வந்து எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்ணெய்லாம் நல்லா கூல் ஆகணும். அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தான் ஆட் பண்ணணும். மாங்காய் ஊறுகாய் வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட போகிறீங்கன்னா இந்த எண்ணெய் வந்து கண்டிப்பாக கூலாக இருந்தால் தான் கெட்டு போகாது. உடனேமே சாப்பிட்டுலாம் காலி ஆயிரும் அப்படின்னா நீங்கள் வந்து சூடான எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காய் வந்து ஊறிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாங்காயை எடுத்து பார்க்கலாம். மாங்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை வந்து ஒரு முறை ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம வச்சுருந்த எண்ணெயும் ஆறிடுச்சு நல்லா. அந்த எண்ணெயை வந்து இது கூட அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எண்ணெய் இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த எண்ணெயிலே ஊறினா சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸ் என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற ரெசிபிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஊறுகாய் பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச்.